அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால அல்ஹம்துலில்லாஹ் 60 டேஸ் குர்ஆன் சேலஞ்ச் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 60 டேஸ்ல அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு நம்ம டே 26ல இருக்கிறோம். இதுவே நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள், புதிதாக வருபவர்கள், நம்ம சேனல்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எஸ், அல்லாஹ்வுடைய கிருபையால 60 நாட்களில் குர்ஆனை இலகுவான முறையிலே கற்றுக் கொடுப்பதற்கான கிளாஸ் பாடங்கள் சம்பந்தமாக நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன நம்ம பாடம் பார்த்துட்டு இருக்கோம் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பாடம் சம்பந்தமாக நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றேன். இன்னைக்கு நம்ம கல்கலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் டெஸ்ட் ஒன்று இருக்கு. நேற்று பாடத்துல ஒரு கடைசி 3 லைன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கேட்பேன். சொல்ல முதல்ல பாடத்தை கவனிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கல்கலா. தமிழ்ல இங்க இருக்கு, சுக்கூனுடைய பயிற்சி. என்ன பாடம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பாடம். இன்னைக்கு அரபி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஏறத்தாழ 28 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 28 எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்கு மேல சுக்கூன் வந்தால் அதுக்கு ஒரு தனி ரூல் இருக்கு. அதுதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ரூலுக்கு பேர் தான் கல்கலா. நம்ம பெரும்பாலும் தஜ்வீதை கவனிக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லிட்டு நம்ம பாடத்துக்குள்ள போவோம். காஃப் தா பா ஜீம் தால், இந்த 5 எழுத்து காஃப் தா பா ஜீம் தால், இந்த 5 எழுத்துக்களுக்கு மேல சுக்குன் வந்துச்சுன்னு சொன்னா இந்த எழுத்தை கொஞ்சம் அசைச்சு ஓதணும். இப்போ நான் ஓதி காட்டுறோம், அந்த மாதிரி ஓதணும். ஹம்சா பா ஜபர் அப். ஆக்சுவலா எப்படி இருக்கு ஓதணும்? நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நம்ம படிச்ச ரூல்ஸ் படி பார்த்தா ஹம்சா பா ஜபர் அப், ஹம்சா பா ஜேர் இப், இப்படிதானே ஓதணும். ஆனா தஜ்வீத் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இல்லைங்க, இந்த 5 எழுத்துக்கள் மேல சுக்குன் வந்தா மட்டும் அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி அசைச்சு ஓதணும். அப் அப்படின்னு சொல்லாம அப்பு, எப்படி சொல்லணும்? அப் அப்படின்னு சொல்லாம அப்பு அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு நமக்கு சொல்லித் தருது. அப்போ அதை கவனிச்சு இப்ப நம்ம ஓத போறோம், கவனிங்க. அப்பு சொல்லுங்க. அப், இப், உப், ஜப், ஜிப், ஜுப். இப்ப எழுத்து கூட்டி ஓதுவோமா? ஹம்சா பா ஜபர் அப், ஹம்சா பா ஜேர் இப், ஹம்சா பா பேஷ் உப், ஜீம் பா ஜபர் ஜப், ஜீம் பா ஜேர் ஜிப், ஜீம் பா பேஷ் ஜுப். அடுத்து பஜ், பிஜ், புஜ். பஜ் பிஜ் அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லணும்? பஜ், பிஜ், புஜ், சத், சித், சுத். ஸ்பெல்லிங் பண்ணுவோம். பா ஜீம் ஜபர் பஜ். அப்புறம் நீங்களே பண்ணுங்க. பா ஜீம் ஜேர் பிஜ், பா ஜீம் பேஷ் புஜ், சீன் தால் ஜபர் சத், சீன் தால் ஜேர் சித், சீன் தால் பேஷ் சுத். அடுத்து கப், காஃபு தாவும், கப், இத், உத், ஜக், ஜிக், ஜுக். ஒரு மாதிரியா சொல்றீங்களே, கத்து இத்து அப்படிலாம் சொல்றீங்களே, அந்த மாதிரி எனக்கு வாயில நுழையலே அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி தஜ்வீதோடு ஓதுபவனை விட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க?
உங்களை போன்று இந்த உம்மத்திலே யார் குரானை ஆர்வமோடு கத்துக்கொண்டு சிரமப்பட்டு ஓதுவாரோ அவருக்கு சரளமாக ஓதுபவரை விட இலகுவா ஓதுவதை விட அதிகமா நன்மைன்னாங்க. அப்போ என்னை விட யாரு சிறந்தவங்க? நீங்க தான். அதனால எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. என்ன அதிரத்து மாதிரி உச்சரிப்பு வரலையே, இதுக்கு மேல ஓதலாமா ஓதக்கூடாதா, சரி பேசாம விட்டுருவோமா, சைத்தான் இப்படிலாம் சொல்லுவான். இல்ல ஓதுனா ஒழுங்கா ஓதணும், உனக்கு ஒன்னும் வரமாட்டேங்குது அப்புறம் எதுக்கு ஓதிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவான். அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சைத்தான் உங்களை இப்படி ஏதாவது பூசலாட்டம் பிடிச்சி ஏதாவது உங்களை இப்படி நோண்டி விட்டான்னா இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். என்னை விட நல்லா ஓதுபவர்களை விட அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக அதிகம் முயற்சி எடுத்து சிரமப்பட்டு ஓதுறவங்களுக்கு அதிக நன்மை அப்படின்றத மனசுல பதிஞ்சு இன்ஷால்லா நீங்க ஓதணும். வாங்க அன்புக்குரிய பெரிய சகோதரர்களே, இப்ப பார்ப்போம். ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். காஃப் தா ஜபர் கத், காஃப் தா ஜேர் இத், காஃப் தா பேஷ் குத். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியா படிச்சுட்டோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமா போறேன், வேற ஒன்றும் இல்லை. ஜீம் காஃப் ஜபர் ஜக், ஜீம் காஃப் ஜேர் ஜிக், ஜீம் காஃப் பேஷ் ஜுக். இப்ப அடுத்து பாருங்க. இப்போ உங்களை டெஸ்ட் பண்றாங்க. நம்ம மேல சட்டம் என்ன சொன்னோம்? காஃப் தா பா ஜீம் தால் இந்த 5 எழுத்துக்களின் மீது சுக்குன் வந்தா அசைச்சு ஓதணும். அப்ப மீதி உள்ள மற்ற எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாமா? என்ன பண்ணக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்காக இங்க சொல்றாங்க. இப்ப இங்க எப்படி சொல்லணும்? பஸ் அப்படின்னு சொல்லணுமா? இங்க அப் அப்படி சொன்னா இங்க சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அப்போ இங்க சாதாரணமா அசைக்காம நார்மலா இந்த வார்த்தைக்கான ப்ரொனன்சியேஷனை உச்சரிப்பை மட்டும் சொன்னா போதும். பாசீன் ஜபர் பஸ், அவ்வளவுதான். எப்படி சொல்லணும்? பாசீன் ஜபர் பஸ், காஃப் தா ஜேர் கித், ஜீம் ஐன் ஜேர் ஜியா, ஜீம் ஐன் ஜேர் ஜியா, ஜீம் லாம் பேஷ் ஜுல், غين لام پیش غل، غين لام پیش غل، واو حا زبر وح، واو حا زبر وح. அடுத்தது மீம் ஹம்சா ஜபர் ம, அந்த இ அப்படின்ற மாதிரி அந்த இக்கு விக்கல் சவுண்ட் மாதிரி இ அப்படின்ற மாதிரி சொல்லணும். மீம் ஹம்சா ஜபர் ம, ஹம்சா ஹா ஜேர் இ, இங்க போயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹம்சா ஹா ஜேர் இ, நூன் ஸ்வாத் ஜபர் நஸ், ரா ஹம்சா ஜபர் ரா. அடுத்த இந்த இன்றைக்கு பாடத்தோட முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இங்க ஒரு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இதுல 2 மிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம கல்கலா என்று படித்தோம் இல்லையா? இந்த சட்டத்துல இந்த சட்டத்துக்கு உட்பட்டு உள்ள எழுத்துக்களும் இருக்கு, நார்மலா உள்ள மற்ற எழுத்துக்களும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த எழுத்துக்களுக்கு மேல சுக்கூன் இருந்தா அதை மட்டும் அசைச்சிட்டு மற்றதை அசைக்க கூடாது. அது எப்படி ஓது நான் சொல்லித்தரேன் பாருங்க, வாங்க. يجعل، يجعل، لقد، لقد، خلقنا، خلقنا، أطعمنا، أطعمنا. ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும் ஒரு வாட்டி. யா ஜீம் ஜபர் யஜ், ஐன் லாம் ஜபர் அல், يجعل، يجعل، لام زبر لا، قاف دال زبر قد، لقد، لقد، خا زبر خا، لام قاب زبر لق، خلق، خلق، نون الف زبر نا، خلقنا، خلقنا. همزة طا زبر أط،
அத்து ஐன் ஜபர் ஆ அத்துஆ அத்துஆ மீம் ஜபர் மா அத்துஆம அத்துஆம நூன் அலிஃப் ஜபர் நா அத்துஆமனா. ஓகேவா? அடுத்து கடைசி வரி நக் அன் நக் அன் அப்படி சொல்லக்கூடாது. நக் அன் நக் அன் புரூஜ் புரூஜ் அதாவது புரூஜு அப்படின்னு இருக்கு இல்லையா, நிப்பாட்டும் பொழுது நம்ம இங்க கல்கலா பண்ணி அந்த மாதிரி நிப்பாட்டணும். அதுதான் அப்படி சொல்றேன். புரூஜ் முஹீத் முஹீத் இஹ்தினா இஹ்தினா. ஸ்பெல்லிங் பாருங்க. நூன் காப் ஜபர் நக் நூன் காப் ஜபர் நக் ஐன் தோ ஜபர் அன் நக் அன் நக் அன் பா பேஷ் பு ராவாவ் பேஷ் ரூ புரு ஜீம் பேஷ் ஜு புருஜு அப்படின்னு சொல்லணும். இதுவே நம்ம இங்க நிப்பாட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க பேஷுக்கு வந்து சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். அப்ப புரூஜ் அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? புரூஜ். மீம் பேஷ் மு ஹாயா ஜேர் ஹி முஹி துவா பேஷ் து முஹீத் முஹீத் ஹம்சா ஹா ஜேர் இஹ் ஹம்சா ஹா ஜேர் இஹ் தால் ஜேர் தி இஹ்தி நூன் அலிஃப் ஜபர் நா இஹ்தினா இஹ்தினா. அவ்வளவுதான். இப்ப லாஸ்டா ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா உங்களுக்கு? நேற்று நம்ம பார்த்த பாடத்துடைய கடைசி வார்த்தைக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நீங்களே இதை படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம், என்ன வார்த்தை? யௌம யுன்ஃபகு. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. யௌம யுன்ஃபகு. அடுத்து இது பாருங்க. மன் தகா மன் தகா. அடுத்து அன் ضيفி அன் ضيفி. இந்த பாடத்தை பார்க்காதவங்களுக்கு இது ஒன்றும் புரியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டே 25ல இந்த சட்டத்தை பத்தியும் இந்த பாடத்தை பத்தி பார்த்திருந்தோம். அந்த பாடம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வரும். பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லணும் சொல்லுங்க. மா சகுலத் மா சகுலத். இது என்ன வார்த்தை பாருங்க. அன்ஸல்னா அன்ஸல்னா. கடைசி வார்த்தை இது என்ன வார்த்தைன்னு பார்ப்போம். யன்ஸுரூன யன்ஸுரூன. எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றது இன்னைக்கு நான் சொன்னதுல தெரிஞ்சிருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பாடம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது அப்பதான் உங்களுக்கும் புரியும். இந்த பாடத்துல எந்த சந்தேகம் இருந்தாலும் அல்லது நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த பாடத்துல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அல்லது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ் டே 26 பாடம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரின் மூலமாக டைரக்டாக தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். குறிப்பாக நமது வாட்ஸ்அப் குரான் லேர்னிங் குரூப் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுல சேர்ந்துக்கோங்க. நமது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி குரான் கிளாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் மற்றும் இஸ்லாமுடைய பயான் சம்பந்தமான அப்டேட்ஸ் அதுல நம்ம போடுவோம்.
இன்ஷா அல்லாஹ் பார்த்து நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது இந்த குர்ஆனுடைய பயணத்தை வெற்றி பயணமாக ஆக்கி, நாம் இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாளிலே எடுத்த சபதம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானிலே குர்ஆனை கற்றுக்கொள்வோம், வரக்கூடிய ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை கற்றுக்கொண்டு ரமதானிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆகுவோம் என்று நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த முயற்சியை, இந்த சபதத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவானாக என்று துவா செய்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா துவா பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.